இந்த பெரிய ஹோலுக்குள்ள இவ்வளவும் சாப்பாடு. இது வந்து சோஸ். இந்த ஹாய் ஹலோ வணக்கம். டொமினிக்கன் ரிப்பப்ளிக்கில் இருந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு வந்து 2வது நாள். நேற்று தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்த நாங்கள். இன்றைக்கு 2வது நாள். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறோம். நான் வந்து உங்களுக்காக காணொலி எடுப்போம் என்று வந்தேன். நான் இந்த ரூம் தான் எங்கட 6402. அங்கால மற்ற 2 பேர் இருக்கணும். இதுக்குள்ள நானும் இன்னும் ஒரு ஃப்ரெண்டும் இருக்கிறோம். அவ்வளோ ஒரு தனி அழகு, எங்கே பார்த்தாலும் அழகாகத்தான் இருக்கும். இந்த எல்லா இடமும் நல்ல ஒரு வடிவு எப்படி இருக்குது. காலம் எழும்பினால் இதுதான் அட்மாஸ்பியர். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 7:30 கிட்டத்தட்ட. அவ்வளவு வடிவாக இருக்கும், எல்லாமே வடிவாக இருக்கும். ஓலையால் செய்யப்பட்டிருக்குது பாருங்கோ, எப்படி இருக்குது. குரோட்டன் எல்லாம் வச்சு, இந்த எங்கே பார்த்தாலும் எக்ஸோரா பூக்கண்டுகள் இதுகள் எல்லாம் வச்சு நல்ல வடிவாக இருக்குது. நல்ல ஒரு காலநிலை இன்றைக்கு. ஆனால் மழை பெஞ்சிருக்குது. வெளியில் பார்த்தால் ஒரு தரையும் பார்க்க மாட்டீங்கள், எல்லாருமே ரூமுக்குள்ளேயே இருக்கணும். நானும் இந்த பூக்கண்டுகளும் இந்த தனி உலகம் மாதிரி நான் காணொலி எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு சின்ன சின்ன ரூமாக தான் வச்சிருக்கிறேன், ஒரு சமாளிக்கக்கூடிய மாதிரி புறம்பாக வச்சிருக்கிறேன். எப்போவுமே அமைதியாக இருக்குது. இந்த அட்மாஸ்பியர் வந்து அமைதியாக இருக்குது. நாங்கள் இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர். இப்படி ரூமாயும் இருக்குது. நாங்கள் வந்து கார்டன் வியூ, கதவை திறந்த உடனே இந்த கார்டன் இருக்கும், பூக்கண்டுகள் இருக்கும். அதால் எங்களோட ரூமை வந்து கார்டன் வியூன்னு தான் சொல்லினோம். இது வந்து மாதிரி அதுக்கால வரைக்குள்ள அடுத்த இடத்துக்கு வரலாம். எல்லாமே ஒரு கனெக்ஷனாக தான் வச்சிருக்கணும். ஆனால் சரியான தூரம், ஒவ்வொரு பெரிய இடம். இப்போ வந்து எங்களோட ஃப்ரெண்டாக்கள் அங்கால நிற்கணும், அந்த ரூமில் நிற்கணும். அப்போ போகிறேன். செவ்வரத்தம்பூவை பாருங்க, போகிற பாதையில எல்லாம் நல்ல வடிவாக இருக்குது. லைனுக்கு இதெல்லாம் பூத்து நிற்குது, நல்ல பூஞ்சோலையாக இருக்குது. பார்த்தால் இந்த ரிசோர்ட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து காணொலி எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். இனித்தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட போகிறோம். தென்னை மரம் எல்லாம் நல்ல வடிவாக இருக்குது. பியூட்டிஃபுல் பிளேஸ். சாப்பாடுக்கு சாப்பிட போகிறோம். எல்லாரும் வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் தூரம் நடக்கும். இது வந்து பெரிய ஒரு ரிசோர்ட். இந்த வெள்ளைப்பூ நல்லா வடிவாக இருக்குது பாருங்க. இந்த பாப்போம் பிரேக்ஃபாஸ்ட் என்ன வச்சிருக்கணும்ண்டு. பிரேக்ஃபாஸ்ட் கூட பஃபே தான், எது வேணுமென்றாலும் எடுத்து சாப்பிடலாம். நாங்கள் அதுக்கு பிறகு இன்றைக்கு ஸ்விம்மிங் எல்லாம் போகணும். நான் வந்து இந்த காணொலியை இந்த பிரேக்ஃபாஸ்ட்டோட முடிப்பேன். அதுக்கு பிறகு பின்னேரம் இன்னொரு காணொலி எடுப்பேன். என்ற பிறகு லோங்காக போயிடும், கன நேரம் போயிடும். இது வந்து பகல். நல்ல குவாலிட்டியான ஏர் குவாலிட்டி இஸ் குட். படம் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம். நல்ல வடிவாக வலிக்கிட்டு வந்து நல்ல வடிவாக எடுக்கலாம். சோலையாக இருக்குது. பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு, வாழை மரங்கள் எல்லாம் வச்சு நல்லா இருக்குது. கனடாவில் எங்களுக்கு இப்படி பச்சை பசையெல்லாம் இருக்காது. அப்படி இருந்தாலும் கூட இங்கே நிற்கிற மரங்கள் எல்லாம் அங்கே இல்லை எங்களுக்கு. உங்களுக்கு பார்க்கவே தெரிஞ்சிருக்கும். சினோ குளிர்காலம், பனி பொழியும் குளிர்காலத்தில்.
அதால் ஒரு 7 நாளைக்கு அனுபவிக்கிறது எல்லாத்தையும் அனுபவிச்சு போட்டு திருப்பி வேலை தொடங்கிடணும். அதுதான் நிலைமை. எக்ஸோரா நல்ல வடிவான பூ பூத்திருக்குது. இதெல்லாம் கிடையாது. இதுவும் ஒரு கடையாண்டு நினைக்கிறேன். கிஃப்ட் ஷாப். கிராண்ட் பலேடியம். எங்கே பார்த்தாலும் பூக்கண்டுகளும் அழகாக இருக்குது. நாங்கள் வந்து பஃபே நேற்று போனாங்கள் இரவு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இங்கே தான். ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ஓ மை காட், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். Yeah. You want milk? No. You don't worry. Okay, so round 2. இந்த முட்டை, பால், சினிமன் போட்டு செய்கிறது. Yeah. Are you trying it? People were hyped, but sometimes you cannot trust them. ஒரு தின்னான ரொட்டி, அந்த ரொட்டிக்கு மேலே முட்டையை பொறிச்சு வச்சுருக்கோம். அதுக்குள்ளே ஏதோ சோஸ் விட்டுருக்கணும், சோயா சோஸ் மாதிரி கிடாது. I said soya sauce மாதிரி, means like a soya sauce color. Okay. I don't know what kind of sauce, so I said that. Yeah. இது சாப்பாடு வந்து ஒரு கடல் மாதிரி இருக்குது. என்னத்தை சாப்பிடுறது எதை சாப்பிடுறதுன்னு சில நேரத்தில் புரியாமல் இருக்கும். சில நேரத்தில் வந்து நிறைய சாப்பாடுகளை பார்த்தாலும் சாப்பிட்றதுக்கு விருப்பம் வராது. அதே மாதிரி தான் சில நேரங்களில் எங்களுக்கு இருக்கிறது. நடந்து கொண்டிருக்குது. இது வந்து பூசணிக்காயில ஒரு சாப்பாடு, உருளைக்கிழங்கு, இஞ்சால பேக்கன், அங்கால வந்து ஹேஷ் ப்ரவுன், சோசேஜுகள், பீப்புகள். இங்கே பார்த்தீங்களா மரவள்ளிக்கிழங்கு, வாழைப்பழம், இந்த வாழைப்பழம் என்னவோ எல்லாம் மீட்டுகள் எல்லாம். டோஸ்ட். இது வந்து ரொட்டி எண்ணெயில் குழச்சி பொரிச்சிருக்கணும். ஒரு அப்பளம் மாதிரி நல்ல வடிவாக பொங்கி வந்திருக்கு. இங்கால நிறைய பழங்கள், தோடம்பழம், பப்பாப்பழம், பேஷன் ஃப்ரூட் என்று நினைக்கிறேன்.
அன்னாசி பழம், பப்பாப்பழம், கேண்டலூப், சீஸ், முட்டை, நாலு விதமான சீரியல் வச்சிருக்கணும். 4 விதமான சீரியல். பஃபே, பெரிய ஒரு பஃபே. இந்த பெரிய ஹோலுக்குள்ள இவ்வளவும் சாப்பாடு தான் இருக்குது. நிறைய முட்டையே ஒரு 50 விதமான முட்டைகள் இருக்குது. முட்டை பொரிச்சு, முட்டை அவிச்சண்டு. இது ஒரு முட்டை. இதில் வந்து பீன்ஸ் வச்சிருக்கணும். கத்தரிக்காயில் ஒரு பொரியல், முட்டை. இங்கே பாருங்க, முட்டை இப்படி அவிச்சு வச்சிருக்கணும். அப்புறம் உடைச்சி போட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருக்கணும், சுடு தண்ணிக்குள்ளே. இது முட்டையை வந்து அடித்து பொரித்து வச்சிருக்கணும். இது வந்து உடனே அடித்து தருவினோம், பொரித்து போட்டிருக்கணும். இதில் வந்து தேன், சீரியல், ஆல்மண்ட் எல்லாம் இருக்கு. இது வந்து இந்த பேன் கேக் வாஃபிள்ஸ் ஏரியா. காஃபி வந்து தொடர்ந்து தந்து கொண்டே இருப்போம். நம்ம காஃபி பாருங்க எத்தனை வகையான ஐட்டங்கள் இருக்குண்டு. இதில் வந்து பேன் கேக் பொரிச்சு கொண்டு வைக்கணும். திருப்பி போடுறா, என்ன நல்லா இருக்குது. தேங்க்யூ. எனக்கு எது எடுக்கிறது எதை விடுறான்னு தெரியல. இப்போ இந்த கோலை மட்டும் எடுத்தாலே ஒரு 1 hour வந்துடும். பிக்கிள் நிறைய வந்து இந்த ஊறுகாய் வந்து நிறைய இருக்குது. நிறைய விதமான ஊறுகாய், பிக்கிள் எல்லாம். டூனா, இது ஏதோ ஒரு வகையான மீன். வெங்காயம் போட்டிருக்கணும். வெங்காயம், வெள்ளை வெங்காயம். சிலதுகள் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஹலப்பீனோ, இது தெரியும் தானே, கோன். எத்தனையோ வகையான டோனட், மாஃபின். இந்த டோனட் எல்லாம் கொழுவி வச்சிருக்கிறோம். யோகட், இது வந்து ஒரு வகையான ட்ரிங்க். இந்த யோகட் ட்ரிங்க் இது. இது வந்து சீஸ். எத்தனையோ வகையான பிரெட்டுகள். 7 நாளில் இதெல்லாம் சாப்பிட்டு ட்ரை பண்ணி முடிக்கலாது. இது வந்து சோஸ். இந்த ஹொட் சோஸ் எல்லாம் வச்சிருக்கணும். ஏரியாக்குள்ள நான் அடிக்கடி போகிறது ஏனென்று சொன்னால் இந்த ஹொட் சோஸ் வச்சிருக்கணும். அதை எடுத்து சாப்பிட்றதுக்காக அடிக்கடி நான் இந்த ஏரியாவுக்கு போய் எடுத்துக்கொண்டு வாரது. பக்கம் ஃபுல்லாக இந்த ஹோல் ஃபுல்லாக இங்கால அண்ட் தென் இப்படியே வந்து இப்படி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. இனி என்ன பிளான்னு தெரியலை. கதைக்கு நம்ம ஸ்விம்மிங்குக்கு போவோமண்டு, பீச்சுக்கு. அங்கே காணொளி எடுக்கலாமோ தெரியவில்லை. அதால் பார்ப்போம். இப்போ நாங்கள் ரூமுக்கு போய் கொண்டிருக்கிறோம்.
It's expensive because if where we come from, that's way. இந்த கடதாசி பூக்கண்டம் இன்னும் ஒரு பூக்கண்டம் சேர்த்து ஒட்டி இருக்கிறான் பாருங்க எப்படி இருக்கண்டு கடதாசி பூக்கண்டம் இன்னும் ஒரு பூக்கண்டம் நான் காணொலி எடுத்து கொண்டு போகிறேன் முன்னுக்கு நடந்து போய் நம்ம கூப்பிடினோம் யலினி யலினி கம் கம் வந்து இது வந்து கசினோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பக்கமாக காட்டுறேன் என்னண்டா இது வந்து பெரிய ஒரு தேசம் அப்படி இருக்குது வா பாருங்க ரெண்டு பக்கம் மரங்கள் மரத்துக்கு நடுவில் நிற்கிறேன் ஒரு 360 அடுத்தது வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா இன்ஃபர்மேஷன் கேட்க போகிறோம் வெளியில் போகிறதுக்கு. Saona, $99 per person. And it's from what time to what time? We're leaving at 7:40 in the morning, 7:30 in the morning, and we'll be back around 6:30. Okay, and going there, coming back. It's 1 hour transportation, 1 hour to go, 1 hour to be back. Yes. And what else at Sauna? Nothing else included in the night. Lunch, transportation, drinks, nice space in the area, natural pool where you can see the starfish. Okay. And we stop in the Blue Lagoon where was filmed part of the movie Pirates of the Caribbean. So everything is gonna be included. Okay. Everything is gonna be included in the package. Okay. Or Sunday, which day you prefer? The thing is the weather too, man. Don't worry about the weather. Now it's not raining. You see what happened here? Our climate is so tropical. It could be that could be raining, but over we are almost now. Saona today is sun because we are 1 number. Okay. Important. Poly cancellation applied. 24 hours in advance and with a medical certification. It's not a problem. Give me promotion. ஸ்விம்மிங் பூலை பார்க்க போகிறோம் ஏன்னாண்டா ஸ்விம்மிங்குக்கு போக முன்னாடி ஸ்விம்மிங் பூல் வந்து வாட் இஸ் த சிச்சுவேஷன்ட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு பிறகு தான் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே என்ஜாய் பண்ணுறது சூப்பராக இருக்குது அநேகமாக போவோம்னு தான் நினைக்கிறேன் ஸ்விம்மிங் பூலுக்கு பார்ட்டிஸ் கோயிங் ஆன் Want to grab it? We'll grab it one day, and then we'll switch them out when we're leaving to grab fresh. So we can grab it now if we need it tomorrow. இதில் தான் டவல் எடுக்கிறது டவல் எல்லாம் வச்சிருக்கணும் துபாயெல்லாம் கொண்டாந்தேனா நான் பீச்சில் பாவிக்க இதுதான் நான் பாவிக்கணுமா ஆனால் நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி தான் துவைச்செல்லாம் வச்சிருக்கணும் இதில் வந்து இருக்கலாம் எல்லாம் சூப்பராக இருக்குது அங்கே பீச்சுக்குள்ளே ஆக்கள் நிற்கிறோம் நாங்கள் போக போகிறோம் பீச்சுக்குள்ளே எங்களோட ரூமுக்கு போய் எல்லாம் மாற்றி கொண்டு போக போகிறோம் இல்லை பீச் இல்லை ஸ்விம்மிங் பூல் ஏரியா எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது தானே நாங்கள் எங்களோட கார்டன் வியூ ரூமுக்கு போக போகிறோம் Thirsty. We should have drink something here. இது வந்து குழந்தைகளுக்கான விளையாட்டு இடம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது இதுவும் ஒரு பூல் இந்த ஏரியா வந்து அப்படி இருக்கும் நல்ல நிறைய பாட்டெல்லாம் போட்டு நல்ல ஒரு ஹிப்பப்பாக நல்லா இருக்கும் ஆனால் நான் வந்து மியூட் பண்ணிட்டேன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் ஏன்னு சொன்னால் காப்பி ரைட்ஸ் வருந்தானே அதுக்காக ஆனால் அந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ஐ எம் நாட் கோயிங் இன் டுடே நான் போக மாட்டேன் Look at that. இதில் இருக்கிறோம் மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து பீச்சுக்குள்ளே போயிட்டினான்
எங்களுக்கு இந்த பீச் விருப்பம் இல்லை, அதால நாங்கள் போயில. இப்போலாம் இந்த பீச். He is busy? Yeah, he's working. That's why I'm saying it. Do it now. Yeah. எங்களோட ரூமுக்கு வந்துட்டோம். ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கிறோம். இனி வந்து நாங்கள் லஞ்சுக்கு போக போகிறோம். லஞ்சுக்கு போகிறது பெரும்பான காணொலியாக வரும். கிராண்ட் பலேடியத்தில் இருந்து மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு அழகான காணொலியில். நன்றி, வணக்கம்.